பிரைஸ் தி லார்ட். மதிய உணவு தாமதமானாலும் நல்ல உணவாக இருந்தது. மீன் முட்டையோடு, மீன் முட்டைன்னா மீன் போட்ட முட்டை இல்லை, முட்டையும் மீனோடு. மேலே சின்ன பிள்ளைகள்லாம் அந்த பிள்ளைகளை நடத்துகிற தங்கச்சி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஜெபம். மதிய நல்ல உணவை கொடுத்ததுக்காக நன்றி. அந்த பிள்ளைகள் சத்தமாக சொல்லுதுங்க, நல்லா சாப்பிட்டனால உற்சாகமாக சொல்லுதுங்க. ஆனால் முட்டை மீனோட அப்படின்னு சொல்லலை, நல்ல ஆகாரத்தை கொடுத்ததுக்காக நன்றின்னு. உண்மையாகவே நல்ல ஒரு ஆகாரம். எனக்கு இன்றைக்கி இப்போ எனக்கு 2 பொறுப்பு. ஒன்று செய்தி கொடுக்கணும், 2வது உங்களை தூங்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா உண்ட மயக்கம் குண்டனுக்கா? தொண்டனுக்கு. நீங்கள் குண்டனுக்கு மாதிரி. சரி, அப்போ கொஞ்சம் கஷ்டமான நேரம். அப்படி நம்மளை அறியாமலே ஆமேன் ஆமேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஆனால் நீங்கள் அப்படி தூங்க மாட்டீங்க. பொதுவாக தூக்கம் வர நேரம். என்னுடைய டைமு செய்தி அதாவது 3 மணிலேருந்து 4:15 வரைக்கும். ஆனால் இப்போ 3:45 ஆயிடுச்சு. பாஸ்ட்டு 4:45 முடிச்சிருங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக 4:45 நான் முடிச்சிருவேன். நீங்கள் என்னை நம்பலாம். இன்றைக்கு இப்பொழுது ஒரு சின்ன செய்தி என்ன அப்படின்னா, உங்களுக்கு சில காரியத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் முடிந்தால் எழுதி கொள்ளுங்கள். பென் கொண்டு வந்திருக்கிறவங்க குறிப்பேடு கொண்டு வந்திருக்கு, குறித்து கொள்ளலாம். பென் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் என் பென்னு தர்றேன். ஏன்னா எழுதுனா நல்லது. ரைட், கவனிப்போமா? கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருச்சு. வருவாங்களா? ரைட். இன்றைக்கு இப்பொழுது நம்ம பார்க்கிறது ஒரு மனிதனை குறித்த ஒரு செய்தி. கவனிங்க, பிரசங்கம். நான் பிரசங்க இலக்கணம் அல்லது பிரசங்க சாஸ்திரம் அல்லது பிரசங்க கலை என்று சொல்லக்கூடிய சப்ஜெக்டு வேதாகம கல்லூரியிலே, மாலை நேர வேதாகம கல்லூரியிலே நடத்துகிறேன். ஹோமில்டிக்ஸ். அதில் 7 கைண்ட்ஸ் ஆஃப் செர்மன் அப்படின்னு டீச் பண்ணுவேன். அதாவது 7 வகை பிரசங்கம். ஒன்று டெக்சுவல் அப்படின்னு பேசுவேன். டெக்சுவல், ஒரு பத்தியிலிருந்து பேசுவது அல்லது ஒரு வசனத்தை பேசுவது, டெக்சுவல். அடுத்தது டாபிக்கல் அப்படின்னு பேசுவேன், ஒரே தலைப்பிலிருந்து பிரசங்கிப்பது. அடுத்தது எக்ஸ்பாசிட்ரி அப்படிங்கிறது, அதாவது ஃபுல்லாக ஒரு சாப்டர் ஃபுல்லாக பேசுகிறது, ஒரு அதிகாரம் முழுவதும். அதை இன்னைக்கு காலையில் கூட பாஸ் பேசினார். அது எக்ஸ்பாசிட்ரி சர்மன். அடுத்தது பயோகிராபிக்கல் சர்மன், ஒரு மனிதனை குறித்த வாழ்க்கை வரலாறு, அவனை குறித்த சில குறிப்புகள், பயோகிராபிக்கல் சர்மன். அப்புறம் அனாலிட்டிக்கல், அனாலஜிக்கல் அப்படிங்கிறது, ஒரு வசனத்தை விளக்கி பேசுவது, ஒரே சம்பவத்தை மேற்கோள் காட்டி அதை பேசுகிறது, அதில் நிழல் அல்லது மாதிரி பிரசங்கம். அப்படி 7 வகை பிரசங்கம் உண்டு. இது ஒரு மனிதனை குறித்து பேசுகிறோம். அது யாருன்னா அனனியா. சொல்லுங்க. அனனியான்னு 2-3 பேர் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய அனனியா அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய அனனியா. இந்த அனனியா சவுலை கர்த்தரிடத்தில் வழி நடத்துகிறான், அல்லது கர்த்தர் போய் அவனுக்கு ஜெபிக்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம பார்க்க போகிறோம். அனனியா. நான் ஒரு காரியம் சொல்கிறேன், சில தப்பு செய்வாங்க. என்னென்னா, சவுலை பவுலாக்கினார் ஆண்டவர், சவுலை பவுலாக மாற்றினார். அப்படி யாரும் ஜெபம் பண்ணாதீங்க. யாராவது பாஸ்ட் ஜெபம் பண்ணால் கூட அது சொல்லிடுங்க, வேண்டாம், அது தப்பு. ஏன் அப்படின்னா, சவுல் என்பது எபிரேய பெயர். சவுல் என்பது எபிரேய பெயர். பழைய ஏற்பாட்டில் கூட சவுல் ராஜான்னு சொல்கிறோம். சவுல் என்பது எபிரேய பெயர்.
பவுல் என்பது கிரேக்க பெயர். அவன் ரோமர் சிட்டிசனாக இருந்தான், ரோம குடி உரிமையை பெற்றிருந்தான். ஸோ அதனால் பவுல் என்று அதிகமாக அழைக்கப்பட்டான். சவுலை ஆண்டவர் பவுலாக மாற்றலை, அது தெரிஞ்சுக்கணும். சில வேளையில் சிலர் ஜெபிப்பாங்க, நான் சொல்லுவேன் இல்லை பிரதர் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி. சரி, அனனியா எடுத்துக்கொள்ளுவோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். நீங்கள் ஒரு சிலது நான் உங்களுக்கு டைம் கொடுப்பேன் எழுதுறதுக்கு. அனனியா என்கிற பெயர் யாவேயின் கிருபை. அனனியான அதனுடைய பொருள் என்ன? யாவேயின் கிருபை. யெகோவான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எபிரேய மொழியிலே வவல்ஸ் முதல்ல ஆரம்பத்தில் இல்லை, அதுக்கு பிறகு தான் வந்துச்சு வவல்ஸ். இப்போ டனக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, TANAK, அந்த ஏ நம்ம போடுறோம், அதனால டனக் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ எபிரேய மொழியில் வவல்ஸ் பின்னாட்களில் தான் வந்துச்சு. அப்போது யெகோவான்னு சொல்ல, யெகோவா விட்னஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல்ல உங்கள்ட்ட யெகோவா விட்னஸ் கிடையாதுயா, நீங்கள் சொல்லலாம் நாங்கள் யெகோவா விட்னஸ் கிடையாது, நாங்கள் யாவேவின் விட்னஸ் அப்படிங்களா. ஏன்னா யாவே தான் யெஷுவா அப்படின்னு வெளிப்பட்டார். யெஷுவான்னு என்ன? இயேசு. எபிரேய மொழியில் இயேசு கிறிஸ்துக்கு என்ன? யெஷுவா. மேசியா அப்படின்னா கிறிஸ்து. மேசியா அப்படிங்கிறது எபிரேய மொழியில் மாஷியாக், கிரேக்க மொழியில் கிறிஸ்டோஸ், கிறிஸ்து. மேசியான கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ரைட். அப்போ அனனியா என்பதன் பெயர் என்ன? யாவேயின் கிருபை அல்லது யெகோவாவின் கிருபை. யெகோவாவின் கிருபை. ரைட். 9-10 படிப்போம். நானே வாசிக்கிறேன், கவனிங்க. நான் இதில் எழுதியிருக்கிறது படிக்கிறேன். ஒரு வார்த்தையோ எது விட்டிருந்தால் நீங்கள் அதை சொல்லுங்க, படிங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்போஸ்தலர் 9:10. கவனிங்க, தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அனனியா யாரு? சீஷன். சீஷன் சீஷன் என்பதற்கு எபிரேய மொழியில் என்னன்னா டல்மீட். சொல்லுங்க, TALMID, டல்மீட். டல்மீட். டல்மீட் அப்படின்னா சீஷன். சீஷன். கவனிங்க. சரி, இப்போ ஆண்களில் நம்ம டல்மீட், நீங்கள் யாரு? சீஷன். அப்போ பெண்களுக்கு டல்மிடா. டல்மிடா, TALMEEDAH, ஃபீமேல் ஸ்டூடெண்ட், பெண் மாணவி. டல்மிடா. ஆண்களுக்கு என்ன? டல்மீட். 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 உங்களுக்கு என்ன? பெண்களுக்கு டல்மிடா. 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 அடுத்தது மாணவர்கள் அப்படின்னு ஆண்களை பன்மையில் சொன்னால் டல்மிடீம். டல்மிடீம். மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், டல்மிடீம். மாணவிகள் அப்படின்னு பெண்கள், அதாவது ஷீஷின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஷீஷிகள் அப்படின்னா டல்மிடோத். TALMEEDOTH, டல்மிடோத், மாணவிகள். ரைட். இது எபிரேயர். கிரேக்க மொழியில் ஷீஷனுக்கு கிரேக்க மொழியில் மத்தேடஸ். மத்தேடஸ், MATHETES, மத்தேடஸ். இதுலேருந்து தான் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்தது. மத்தேடஸ். கிரேக்க மொழியில் ஷீஷனுக்கு என்ன? மத்தேடஸ். நான் பேசவே மாட்டேங்கிறீங்க, இப்போவே முறைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் சிரிச்சிட்ருங்க.
ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா முறைச்சி பார்த்தா இறங்கிடுவேன். நீங்கள் இப்போவே கொஞ்சம் முறைக்கிறீங்க, ரைட். அப்போது கிரீக்கில் வந்து மத்தேடஸ், எபிரேய மொழியில் டல்மீட் ஸ்டூடெண்ட். சரி, அப்படின்னா சீஷன். டல்மீட் அப்படின்னா சீஷன். சீஷன் அப்படிங்கிறதுக்கு, இந்த டல்மீட் என்பதற்கு பொருள் என்ன? கற்றுக்கொள்பவன். யாருங்க? கற்றுக்கொள்பவன், மாணவன், பணிவிடை செய்கிறவன், தேர்ச்சி அடைய வேண்டும், அதாவது குருவை போல் ஆக வேண்டும் என்கிறவன், பயிற்சி செய்து பார்ப்பவன், பின்பற்றுபவன், தன்னை போல சீஷலை உருவாக்க வேண்டியவன். கற்றுக்கொள்பவன், பின்பற்றுகிறவன், குருவை போல் ஆக வேண்டும் என்று பின்பற்றுகிறவன், பிரயாசப்படுகிறவன். இயேசு கிறிஸ்து சீஷர்களை எப்படி தெரிந்து கொண்டார் அப்படின்றால், ஆண்டவரே நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்னு கேட்குறாங்கல்ல, அவர் என்ன சொல்கிறாரு? வந்து பாருங்கள்ங்கிறார். இது யூதருடைய பழக்கம், வேற ஒன்றும் இல்லை. எங்கே தங்க வந்து பார் அப்படிங்கிறது இல்லை. அவங்க அந்த யூதருடைய கலாச்சாரத்தில் ஒரு சீஷன் என்ன பண்ணி, ஒரு குருவுக்கு சீஷனானு எங்கே தங்கியிருக்கிறீர் வந்து பாருன்னு சொல்லுவாங்க. உடனே அவன் என்ன பண்ணுவான்? அந்த சீஷன் அந்த குருவை பின்பற்றுவான். எவ்வளோ டிஸ்டன்ஸில் பின்பற்றுவான்னா, அவர் நடந்து போகும் பொழுது, அந்த குரு நடந்து போகும் பொழுது புழுதி பறக்கும். புழுதி பறக்கக்கூடிய அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் பின்பற்றுவானா ஒரு சீஷன் குருவை. சரி, இப்போ அனனியா என்பவன் யார்? சீஷன், கற்றுக்கொள்பவன், பின்பற்றுகிறவன், பயிற்சி செய்து பார்க்கிறவன், குருவை போல் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவன், அநேகரை சீஷராக்க வேண்டும் என்று இருப்பவன் அனனியா. ரைட். அடுத்தது, அந்த அனனியா ஒரு சீஷன் என்று பார்த்தோம். அதே வசனத்தை மறுபடியும் பார்க்கும் பொழுது, இப்போ வாசிங்க. தமஸ்குவிலே அனனியா என்கிற ஒரு சீஷன் இருந்தான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். ரெண்டாவது காரியம். முதல்ல அனனியா யாரு? சீஷன், குருவை பின்பற்றுகிறவன், கற்றுக்கொள்ளுகிறவன், மாணவன், எல்லாம் பார்த்தோம். ரெண்டாவது அவன் யாருன்னா தரிசனம் பெற்றவன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அனனியாவே என்றார். தரிசனம் பெற்றவன். தரிசனம் பெற்றவன் என்று சொன்னால் தேவனோடு நெருங்கி இருக்கிறவன், தேவனோடு நெருங்கிய தொடர்பு உள்ளவன், தேவனோடு தொடர்ந்து தொடர்பில் இருப்பவன். எப்படிங்க? தேவனோடு தொடர்ந்து தொடர்பில் இருப்பவன், ஆண்டவரை உண்மை உத்தமாய் பின்பற்றுகிறவன். அந்த நெருங்கி இருக்கிறது நிமித்தம் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு தரிசனமாகிறார். ஒரு காரியத்தை நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்க போகிறோம். கர்த்தர் யாருக்கு தரிசனமாகிறார்? இங்கே நம்ம எண்ணாகமம் 12:6 பார்க்கும் பொழுது கர்த்தரே சொல்கிறார். எண்ணாகமம் 12:6 நான் வாசிக்கட்டுமா? 12:6. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியிடத்தில் எப்படி வெளிப்படுவார், எப்படி பேசுவார் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். எண்ணாகமம் 12:6. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தால், ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால், எப்படி? உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி. தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? தரிசனத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப அனனியாவுக்கு கர்த்தர் தரிசனமானார் என்றால், அனனியாவுக்கு, சீஷனாய் இருக்கக்கூடிய அனனியாவுக்கு
கர்த்தர் தன்னை தரிசனத்தில் வெளிப்படுத்தினார். ஏன்? அவன் நெருங்கிய தொடர்புள்ளவன், தேவனோடு நெருங்கி இருக்கிறவன். அப்போ ஒரு தீர்க்கதரிசிக்கு சமமானவன், ஒரு தீர்க்கதரிசிக்கு சமமானவன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன் அப்படிங்கிறார். யார்கிட்ட? தீர்க்கதரிசியா இருக்கிறவனிடத்துல. ஒரு தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் எப்படி வெளிப்படுகிறார், எப்படி பேசுகிறார்? தரிசனத்தில் தன்னை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். சொப்பனத்தில் அவனோடு பேசுகிறார். கர்த்தர் அனனியாவோடு கூட தரிசனத்தில் வெளிப்படுத்தினது மட்டுமல்ல, சொப்பனத்தில் அல்ல, தரிசனத்தில் அவனோடு பேசினார். அப்ப இது எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய இருதயத்திற்கு நெருங்கிய தொடர்புடையவனாய் இருந்தான். ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், தேவனோடு நெருங்கி இருக்கிறவனாக இருந்தான். ஆகவே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். ஒன்று, அனனியா ஒரு சீஷன். இரண்டாவது, அனனியா கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றவன். கர்த்தருடைய தரிசனம் அவனுக்கு கிடைத்தது. தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றவன். 2. சரி, மூன்றாவது அப்போஸ்தலர் 9:17. சாரி, அப்போஸ்தலர் 9:15. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்களா, ஒரு 13-14. ஆண்டவர் இவனை தெரிந்து கொண்டு சொல்லும் பொழுது இவன் மறுக்கிறான். ஏன் அப்படின்னா, கவனிங்க, சவுல் என்பவன் அநேகரை துன்பப்படுத்தினான், கிறிஸ்தவர்களை. இங்கேயும் என்ன செய்யறான்? துன்பப்படுத்தும்படி, சீஷர்களை துன்பப்படுத்தும்படி, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படி வருகிறான். அதை ஆண்டவரிடத்தில் அவன் சொல்லுகிறான். வாசிங்க. அதிகாரம் பெற்று வருகிறான் பிரதான ஆசாரியரிடத்தில். இங்கேயும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, சீஷர்களுக்கு விரோதமாக, அவர்களை கட்டும்படியாக, அவர்களுக்கு விரோதமாய் செயல்படும்படியாக அவன் வருகிறான். அந்த அதிகாரத்தை பெற்று வருகிறான். அதற்கு கர்த்தர், அதுக்கு என்ன ஆண்டவர் சொன்னார்? கேட்கவே இல்லை. நீ போ. ஆண்டவர் அனனியாவிடத்தில் நீ போன்னு சொல்லிட்டார். இப்ப அனனியா கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்ப அவன் என்ன செய்தான்? ஆண்டவர் சொல்ற, நீ போ. நீ சொல்றத நான் கேட்க முடியும், நான் சொல்றது நீ கேட்கணும். நீ போ. 17ஆம் வசனம். அப்பொழுது அனனியா போய் சரி, இப்போ சவுல் இருக்கக்கூடிய இடத்திற்கு அனனியா போகிறான். யார் போய் சொன்னது? கர்த்தர். நீ போன்ட்டார். உள்ள போய் அவன் என்ன சொல்றான்? அனனியா போய், சகோதரனாகிய சவுலே. அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் வருகிறான் சவுல், சீஷர்களுக்கு விரோதமாய் வருகிறான், பிரதான ஆசாரியனிடத்தில் அதிகாரம் பெற்று வருகிறான், அவர்களை கட்டவும் துன்பப்படுத்தவும் வருகிறான், அவர்களை உபத்திரவப்படுத்த வருகிறான், எதிரியா இருக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ. கீழ்ப்படிந்து அவன் போனான். அது மட்டுமல்ல, அவன் மேல கையை வச்சுட்டு என்ன சொல்றான்? சகோதரனாகிய சவுலே. அப்படி என்றால் அனனியா சகோதர சிநேகம் உள்ளவன். எதிர்ப்பா இருந்தாலும் விரோதமா இருந்தாலும் அவன் என்ன செய்தான்? சவுலைன்னு சொல்லல, சகோதரனாய் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். கர்த்தர் சொன்னபடி அவன் போகிறான். போய் சவுலை பார்த்து கைகளை வைத்து என்ன சொல்லுகிறான்? சகோதரனாகிய சவுலே,
சகோதர சிநேகம் உள்ளவன். அடுத்தது 18ஆம் வசனம், உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்து ஞானஸ்நானம் பெற்றான். அவன் கண்ணு தெரியாமல் இருந்தான். ஆண்டவருடைய தரிசனத்தை பார்த்து கீழே விழுந்து, யாரு? சவுலு. இவன் கையை வைத்து செபம் பண்ணின உடனே அவனுடைய மூடி இருந்த கண்கள், தெரியாமல் இருந்த கண்கள், பார்வையற்ற சூழ்நிலையில் இருந்த கண்கள், அந்த கண்களிலிருந்து மீன் செதில்களை போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அப்போ அனனியா அற்புதங்களை செய்கிற வல்லமை பெற்றிருந்தான், குணமாக்கும் வரம் பெற்றிருந்தான். ஆண்டவர் அவனுக்குள் வைத்திருந்தான். இன்றைக்கு நம்ம பெரிய ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்காருன்னா, ஒரு ஊழியக்காரர் நான் தான் அவரை வழி நடத்தினேன்னு சொல்லுவாங்க, பெருமையாக சொல்லுவாங்க. தப்பு இல்லை, நான் தான் அவரை வழி நடத்தினேன். இன்றைக்கி அவர் பெரிய ஊழியக்கார், ஆனால் நான் தான் வழி நடத்தினேன் ஊழியக்கார் சொல்லுவாங்க. அதே போல் அற்புதம் நடக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? சந்தோஷமாக, எத்தனையோ அற்புதம் நடந்திருக்கு, நான் தான் ஜெபம் பண்ணி சுகமாச்சு, அது தப்புன்னு சொல்லலை, ஆனால் பெருமையாக பேசுவார்கள். என்னை உடுமலைப்பேட்டையில் ஆரம்ப நாட்கள், பல வருஷங்களுக்கு முன்பதாக பேய் துரத்துறதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஆனால் அது தவறு, அவங்க வச்சுருந்தாங்க. கவனிங்க, பிசாசு துரத்துறது நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல? சொல்லுங்களேன். பிசாசு துரத்துறது பார்த்துருப்போம். இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னா போ. நம்ம ஜெபம் பண்ணுவோம். சிலர் முடியெல்லாம் பிடிச்சி ஆட்டுவாங்க, எங்கேருந்து வந்த ஊர் அட்ரஸ் எல்லாம் கேட்பாங்க, நிறைய கேட்பாங்க. பட் இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லுவோம். நானும் பேய் நிறைய துரத்தியிருக்கேன், நிறைய பேய் துரத்தியிருக்கேன். சர்ச்சுக்குள்ளே வரும்போதே, அங்கேயே வரும்பொழுது என்ன ஆகிடும் தெரியுமா? ஆடி கீழே விழுந்துடும். இன்னொரு சோதனை என்னென்னா, ஒரு சகோதரி ரொம்ப பிசாசு, நான் அவளை கொல்லாமல் விட மாட்டேன், கொன்று போடுவேன், நான் எப்படி கொன்று போடுவேன்னு சொல்லிச்சு. அந்த சகோதரி பேர் ராணி. நான் சொன்னேன், இந்த பிசாசிட்ட நீ ஒன்றும் கொண்டெல்லாம் போக முடியாது, மரியாதை இயேசு நாமத்தில் ஓடிப்போம். எல்லோரும் காணிக்கப்பட்டியில் காணிக்க போடுவாங்க. நீங்கள் அப்படி காணிக்க போடுவீங்களா? காணிக்கப்பட்டியில் வரிசை அப்படி தானே போடுறீங்க, அப்படி போடுவாங்க. இந்த சகோதரி என்ன பண்ணுவாங்கன்னா, காணிக்கப்பட்டிகிட்ட வரும்பொழுது இப்படியே இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு, ஆண்டவர் விடுதலை தந்துட்டார். எங்கள் சர்ச்சு இப்போ இருக்கக்கூடிய இடத்துக்கு பெயர் சிங்கப்பூர். அது அசிங்கப்பூராக இருக்கும், பட் அதுக்கு பேர் சிங்கப்பூர், சிங்கப்பூர் நகர். எங்கள் சர்ச்சு கெட்டாததுக்கு முந்தைய அங்கே ஒரு பெண்கள் ஹாஸ்டல் இருந்துச்சு. அப்போ ஒரு சிஸ்டர் அங்கே குக்காக இருக்கிறாங்க அந்த ஹாஸ்டலில். அவங்க திடீர்னு ஒரு நாள் வந்தாங்க. இல்லை, ஒரு பிள்ளைய ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க, ஜானகிங்கிற ஒரு பிள்ளை. நைட்டு 11 மணி 12 மணிக்கு கூப்பிட்டாங்க. எங்கள் சீஃப் குக்கு ஒருத்தர் கூப்பிட்றாங்க. அந்த அம்மாவும் தெரியும், கிறிஸ்டின் தான். உங்களை வர சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க, அவங்களும் ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க, உங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணால் அது ஓடிடும், துரத்திடலாம், என்னை ஏன் கூப்பிட்றீங்க? நல்லா இல்லை, பாஸ்டருக்கு தெரிஞ்ச, அவரு எனக்கு தெரிஞ்ச பாஸ்டருக்கு தெரிஞ்சால் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. இல்லை, நீங்கள் தான் துரத்த முடியும். அப்படியெல்லாம் இல்லை, எந்த ஊழியக்கார் எந்த பாஸ்டர் துரத்தினாலும் போகும், வேண்டாம், கண்டிப்பாக வரணும். இல்லை, பெண்கள் ஹாஸ்டல் நைட்டில் வர்றதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லை, எங்கள் வார்டன் கேட்டால் நான் சொல்லிடுறேன்னு கூப்பிட்டாங்க. போனோடனே அந்த பிள்ளை பேர் ஜானகி, மணலார் அப்படிங்கிற எஸ்டேட்லேருந்து தங்கி படிக்கிற பிள்ளை. ஜெபம் பண்ணி துரத்திட்டேன், அது போயிடுச்சு. என்னம்மா நடந்துச்சுன்னு கேட்டால் அந்த பிள்ளை சொல்கிறா, நான் பாத்ரூமுக்குள்ளே போனேன், யாரும் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, பாத்ரூமுக்குள்ளே போனேன், ஜங்குன்னு ஒரு ஆள் குதிச்சு என் கழுத்தை பிடிச்சி, அவ்வளோதான் தெரியும். சில கொஞ்சம் பாத்ரூம் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீ ஜங்குனெல்லாம் குதிக்காது, பயப்படாதீங்க, நீங்கள் அது சும்மா இருக்க இந்த பாசு பேய் கதையை சொல்லி விட்டாருன்னு.
ஜங்குன்னு குதிச்சுது, என் கழுத்தை பிடிச்சிச்சின்னு. அந்த பிள்ளை பேர் ஜானகி. ஜெபம் பண்ணி விடுதலை ஆயிடுச்சு. 2 நாள் கழிச்சு அந்த குக்கு வர்றாங்க. வந்து, பாச எனக்கு எப்படியோ இருக்குது அப்படின்னாங்க. ஏன் சிஸ்டர் உங்களை பார்த்தா பயமாக இருக்குது? என்னை பார்த்தா ஏன் பயமாக இருக்குது? இவ்வளோ நாள் நீங்கள் பயப்படலையே. ஆமாங்க பயமாக இருக்குது, என்னன்னு தெரில. ஜெபம் பண்ணோடனே ஆடுனாங்க, விழுந்துட்டாங்க, நல்லாயிடுச்சு. அப்போ கேட்குறேன், என்ன சிஸ்டர் நடந்துச்சு, ஏன் பயப்படுறீங்க? இப்போ எப்படி இருக்கு? இப்போ உங்களை பார்த்தா பயம் இல்லை. ரைட், என்ன நடந்துச்சு? பாஸ்டர் நைட்டு சரியாக 12 மணிக்கு லப்டப்னு இருதயம் அடிக்குது நமக்கே. நைட் 12 மணிக்கு, தம்பியெல்லாம் என்னையே பார்க்குற, அப்படி என்ன நடந்தது பாஸ்டர் அப்படின்னு. நைட் 12 மணிக்கு வெள்ளை சாரி கட்டிட்டு ஒரு பெண் வந்து ஹாஸ்டலுக்கு முன்னால் நின்று, நீங்கள் வெளியெல்லாம் போக மாட்டீங்க நைட்டு, இன்றைக்கி எனக்கு தெரியும். வெள்ளை சாரி கட்டிட்டு வந்து ஹாஸ்டல் பக்கம் அப்படி திரும்பி ஒரு சிரிப்பு சிரிச்சது பாஸ்டர். நான் பயந்துட்டேன், நேரில் பார்த்து பயந்துட்டேன், எனக்கு ஒரு மாதிரி வந்துச்சு. அப்போ வந்த பயம்தான், இப்போ நல்லா இருக்கேன். சரி பயப்படாதீங்க. இல்லை பாஸ்டர் நைட் 12 மணிக்கு நீங்கள் வரணும். நானா 12 மணிக்கா? எதுக்குங்க? அதை துரத்த எங்க பிசாசு பிடிச்சிருந்தா துரத்தலாம். நைட் 12 மணிக்கு வருது, வெள்ளை சாரி கட்டி அங்கே பார்க்குது, அது துரத்த நான் 12 மணிக்கு வரணுமா? பேய் துரத்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி ஒன்று பிடிச்சிருந்தா துரத்தலாம், இது 12 மணிக்கு அது வெள்ளை சாரி கட்டிட்டு வருது. சரி நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், செய்வேன். பிசாசு எதுனாலும் முரட்டு பிசாசெல்லாம் வருங்க, போவேன். சரி நான் வர்றேன். அப்போ என்கிட்ட கார் இல்லை, 2 வீலர் இல்லை, ஒரு சைக்கிள் இருக்குது. நைட் சரியாக 12 மணி, இந்த பால்கார மணி அடிப்பான் பாருங்கள, அந்த மாதிரி மணி பெல் அடிக்கிற சைக்கிளில் உள்ளேருந்து வர்றாங்க. வெள்ளை சீரை கட்டினது வரல, நான் போனோடனே வரல. அங்கே கூட்டம், பெரிய கூட்டம், என்னமோ இந்த சாவு வீட்டில் கூடி இருப்பாங்க பார்த்தீங்களா, பெரிய கூட்டம். அப்போ ஜெபம் எண்ணெய் கொடுங்க பாசங்கள்லாம் தெளிக்கணுன்னாங்க. இயேசு நாமத்தில் இங்கே நடமாடுகிற பிசாசை இயேசு நாமத்தில் போ, நீங்களும் பயப்படாதீங்க, போயிடுச்சு. இனி பயப்பட வேண்டாம், நீங்கள் ரோட்டில் நடக்கலாம், வீட்டு பக்கத்தில் வெளியே இருட்டானா வரமாட்டேன்னு சொல்லாதுங்க. அரண்டவன் கண்ணுக்கு என்ன மாதிரி வசனத்தோடு நல்லா சொல்கிறாங்க. வசனம் கூட இப்படி சொல்லலை, என்ன அடி அடிக்கிறாங்க சும்மா கண்ணை மூடிட்டு. சரி அப்போது துரத்திட்டேன். அங்கே உள்ளவங்கெல்லாம் கையை இப்படி வச்சுட்டு இப்படின்ட்டே வந்தாங்க. கையை வச்சுட்டு என்னடா காணிக்க கேட்குறாங்களா என்னன்னு தெரியல, இப்படி வர்றாங்களே அப்படின்னு. என்னங்க அப்படின்னு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எண்ணெய் தெளிங்க. எண்ணெய் தெளித்து எண்ணெய் கொடுத்தேன், எல்லாம் போயிட்டாங்க. அன்றைக்கு விடுதலையாகி போன அந்த மக்கள் அதுக்கு பிறகு வரவே இல்லை. அங்கே தான் இப்போ சர்ச்சு பின்னால் கட்டியிருக்கோம். ஆமேன். சிங்கப்பூர் நகரில் எங்கள் சர்ச் இருக்குது. வந்தால் நீங்கள் அந்த வழியை வரலாம். அந்த வெள்ளச்சீலை கட்டினது இப்போ நடக்கிறது இல்லை, நீங்கள் வரலாம் அந்த வழியில் வந்து அப்படி வரலாம். அப்போ என்னை என்ன சொன்னாங்கன்னா, பிசாசு தோற்றத்தில் ஸ்பெஷலிஸ்ட் இவர், இந்த ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு, போன் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படியெல்லாம் ஆண்டவர் வைக்கலை. எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வரங்களையும் கொடுக்கிறார், வல்லமை அதிகாரத்தையும் கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஒரு சின்ன காரியம், பிசாசு துரத்துகிறது வரம் அல்ல, ஆனால் ஆவிகளை பகுத்தறிகிறோம் பார்த்தீங்களா, டிசர்னிங் கிஃப்ட், அது வரம். பிசாசு துரத்துவது வரம் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மத்தேயு 10ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். ஆம்பிளிஃபைட் பைபிளில் 10ஆம் மத்தேயு 10ல் சொல்லப்பட்டிருக்கிறது, he gave them power and authority, வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். நமக்கு அந்த வல்லமையும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தபடினால் அந்த வல்லமையின் அதிகாரத்தை பயன்படுத்தி கர்த்தருடைய பிள்ளையாய் நானும் நீங்கள் இருக்கிறபடினால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் போ என்று துரத்துகிறோம். அவ்வளோதான், வரம் அல்ல. ஆனால் ஒரு மனுஷனுக்குள், ஒருத்தருக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆவியை பகுத்தறியக்கூடியது பார்த்தீங்களா, அது வரம். விசுவாசங்கிற வரம், அற்புதங்களை செய்கிற வரம் இல்லையா, குணமாக்கு வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், அந்நிய பாஷை பேசுகிற வரம், இப்படி வரங்கள் இருக்கு. அப்போ ஆவிகளை பகுத்தறிகிற வரம் என்பது வேறு. அப்போ என்னை எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, ஸ்பெஷலிஸ்ட் சொல்ல இல்லை,
யார் பிசாசு துரத்தினாலும் ஓடும். ஏன்? உங்களுக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இங்கே அனனியா ஒருவேளை பெருமை பாராட்டுறதா பெருமை பாராட்டியிருக்கலாம். அவனை ஒரு ஸ்பெஷலிஸ்டாக வச்சிருக்கலாம். அற்புதங்கள் செய்யக்கூடிய வரம் பெற்றவன் அல்லது குணமாக்கும் வரம் பெற்றவன். அவன் போய் சவுலுடைய தலையில கையை வைக்கும் பொழுது வச்ச உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில் போல. மீன் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு எல்லாரும்? சரி, சாப்பிடலாம் சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? தம்பி எல்லாம் சாப்பிட்டீங்களா மீன்? நானும் சாப்பிட்டேன். மீன் இப்படி செதுக்கும் போது என்ன பண்ணுங்க தெரியுமா? மீன் செதில் வரும். நீங்களாம் மீன் செதுக்கி இருப்பீங்க. அதே போல மீன் செதில்கள் போல கண்ணிலிருந்து விழுந்தது. அவன் என்ன செய்தானா, அவன் பார்வையடைந்து. நான் எதுக்கு சொல்றேன்னா, இவன் ஜெபம் பண்ணி சவுலுக்கு சுகம் கிடைத்தது. இவன் அனனியா ஜெபம் பண்ணி சவுலுக்கு கண் பார்வை கிடைத்தது. ஆனால் அதை குறித்து அவன் பெருமையாய் பேசவில்லை. அற்புதங்களை செய்கின்ற அந்த வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். குணமாக்கக்கூடிய அந்த வரத்தை அனனியாவுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமேன். நானும் நீங்களும் ஒரு விசுவாசியாய் மட்டுமல்ல, சீஷனாய் மாற வேண்டும். ஆமேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம சீஷனாய் மாறணும். அப்போ சீஷனாய் மாறும் பொழுது, ஆண்டவரை பின்பற்றும் பொழுது, ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவருக்கு மாணவனாய் இருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது என்ன? ஆண்டவர் நமக்கு வரங்களை கொடுப்பார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் யாராவது பிசாசு துரத்திருக்கீங்களா? பேய் யாரும் துரத்தலை. நாயையே துரத்தலை பாஸ்டர் இன்னும். நாங்கள் அப்புறம் எப்படி பேயை துரத்துறது? ஒரு சமயம் ஒரு பிசாசு துரத்தும் போது பயங்கரமாக அதை ஆடிச்சு. ஆய் ஊயின்ச்சு. எனக்கு உடன் ஊழியக்கார மாதிரி ஒரு பாஸ்டர் வந்தார். ஜெபம் பண்ணிட்டு துரத்திட்டு ஜெபம் பண்ணி திரும்பி பார்க்குறேன், அவரை காணோம். இங்கே பார்க்குறேன் காணோம், ஃப்ரண்ட்லேயும் காணோம். என்னடா நம்ம பக்கத்தில் நின்னார், கண்ட முடி ஜெபம் பண்ணுவது காணுமே, எங்கே இருக்காருன்னு தேடி தேடி பார்க்குறேன். கடைசியில் எனக்கு பின்னால் நின்றுட்டு இருக்கார். ஏன் அப்பா தம்பி அப்படின்னா, இல்லைங்க பாஸ் அது ஒரு நாள் முறைச்சது, கண்ணை ஒரு மாதிரி உருட்டி பார்த்து போயிட்டேன். நான் சொல்கிறேன், உங்களால் முடியும். இப்போ சுவிசேஷம் சொல்லும்போது சில வேளைகளில் பிசாசு அவங்களுக்கு சொல்ல சொல்ல வந்துடும். பார்த்துருக்கீங்களா? சொல்ல சொல்ல வந்துடும். நான் ஒரு அம்மாவுக்கு சுவிசேஷம், அப்போ புதுசு, ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஊழியத்துக்கெல்லாம் வரல, புதுசு. படத்தை காட்டி பாருங்கம்மா, இதுதான் பரலோகம். அந்த அம்மா வயசானம்மா. பரலோகம் இந்த நரகம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பரலோகத்துக்கு போகலாம், இல்லை என்றால் இந்த நரகத்துக்கு போகலாம். இந்த படத்தை காட்டிட்டு அந்த அம்மா முகத்தை நான் பார்க்கல, சொல்லிகிட்டே இருக்கேன், பாருங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் உங்களுக்காக மரித்தார்னு சொல்லி திரும்பி பார்க்குறேன். அந்த அம்மா அப்படி பார்த்துச்சு. நான் படத்தை வச்சுட்டு தள்ளி நின்றுக்கிட்டேன். அப்போ தான் நான் புதுசு, என்னை ஸ்பெஷலிஸ்ட்டு நினச்சாங்க. என் நிலமை பாருங்கள். ஆரம்பத்தில் எந்திரிச்சது பக்குன்னுச்சு, எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அது குதிச்சு என் பக்கத்தில் வருது. நான் இயேசு நம்ப ஒரு ஸ்டெப் போகுது, திரும்ப வருது. நான் முன்னால் போக, அது பின்னால் போக, இப்படியே அந்த அம்மா பண்ணிட்டு இருந்துச்சு. கடைசியில் அந்த அம்மாட்ட பேயை நான் துரத்தல, அந்த அம்மாவையே துரத்திட்டேன் வீட்டை விட்டு. ஆனால் இன்னைக்கு பிசாசு துரத்தில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு என்னை வச்சுருக்காங்க. அப்போ ஆண்டவர் யாரை கொண்டும் எவரை கொண்டும் தேவன் என்ன செய்ய முடியும்? அற்புதங்களை செய்ய முடியும். கிரியேசுவர் எதற்காக? ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்தி சபைக்குள் கொண்டு வரும்படியாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போ இவனுக்கு அந்த குணமாக்கு வரம், அற்புதங்களை செய்யக்கூடிய வரம் அவனுக்குள் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அது கிரியை செய்தது. சரி, உடனே அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். ரொம்ப மிராக்கிள்ஸ் எல்லாம் ஆண்டவர் செய்வார். ஒரு சமயம் ஒரு பையன், எனக்கு தெரிஞ்ச பையன், என்னுடைய நண்பனுடைய தம்பி, பயங்கரமான ஒரு ரவுடித்தனம் பண்ணுவான். நைட்டு ஒரு நாள் கதவு தட்டு சத்தம் கேட்டுச்சு. கதவு திறந்தேன். ஒரு சின்ன குழந்தை எடுத்துட்டு அவனுடைய ஃப்ரெண்டு மனைவியா குழந்தை எடுத்துட்டு வர்றான். அண்ணா, என்னை அண்ணான்னு தான் சொல்லுவான், பாஸ்டர்னு கூட சொல்ல மாட்டான். குழந்தைக்கு ஜெபம் பண்ணுங்க. எங்கேருந்து வரீங்க? ஹாஸ்பிட்டல்லேருந்து வர்றோம். குழந்தை என்ன பண்ணியிருந்தீங்க? அட்மிட் பண்ணியிருந்தோம், ட்ரிப்பு போயிட்டு இருந்திருக்குது, ட்ரிப்பெல்லாம் புடிங்கி போட்டு வந்துட்டோம். ஏன்? டாக்டர் முடியாதுன்ட்டாங்க. ஏப்பா டாக்டர் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க,
ட்ரிப்பெல்லாம் பிடிக்கிட்டு இங்கே வந்து அவர் கோயம்புத்தூர் போக சொன்னார். அப்போ போக வேண்டியதான். இல்லை உங்கள்கிட்ட வந்தால் நல்லாயிருக்கும். அவன் விசுவாசம் பாருங்கள், ரவுடி. நீங்கள் ஜோமனா நல்லாகும். நான் ஜோமனா நல்லாகுமா? சரி, நான் ஜோம் பண்ணுறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ரொம்ப பாரமாக இயேசு நாமத்தில் மனதுரி, இயேசு நாமத்தில் அந்த குழந்தை நல்லாகணும், பிழைச்சிடணும், குழந்தைக்கு அந்த ஆபத்து வரக்கூடாது ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல நான் திட்டுனேன், ஏப்பா அப்படி கொண்டு வரலாமான்னு. டாக்டர்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்கான். கொண்டு போங்கன்ட்டாங்க. ஜோம் பண்ணிவிட்டு அனுப்பிட்டேன். அடுத்த நாள் வந்துட்டு அண்ணா சுகமாயிருச்சு. அவங்க மனைவி, புருஷ மனைவி 2 பேரும் இன்னும் சுகமாயிருச்சு அப்படின்னா. இந்த கிறிஸ்தவர் அல்லாதவருடைய ஒரு குணம். நான் கிறிஸ்தவர் அல்லாதவர்னா யாருன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா பேசும் பொழுது நம்ம மதத்தை பற்றியோ மட்டும் சொல்லக்கூடாது. நான் அப்படி பேச மாட்டேன். ஸோ கிறிஸ்தவர் அல்லாதவர் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த இடத்துல ஜோம் பண்ணி சுகமாச்சோ அந்த இடத்துல குழந்தைய தரையில் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் பார்க்கல. சரி, அப்படி போடுவாங்களா? போட்டுட்டாங்க. குழந்தை கை அல்லாட்டி நல்லா இருக்குது. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். யாரை கொண்டு? அனனியாவை கொண்டு. யாரை கொண்டு? என்ன சொல்லுங்க? அனனியாவை கையை காட்டிட்டு இருக்காதீங்க. உங்களை கொண்டு நீங்கள் சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வரணும். எப்படி? அந்த அம்மா பக்குன்னு சொல்லிச்சுன்னு நீங்கள் இது பண்ணக்கூடாது, அதை துரத்தணும். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கிரியை செய்வார். அனனியா ஒரு சாதாரண சீஷனாக இருந்தான். ஆனால் கர்த்தரோடு இருந்தவன், கர்த்தருடைய நெருங்கிய தொடர்பில் இருந்தவன், தொடர்ந்து தொடர்பில் இருந்தவன், கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றவன். ஆண்டவர் அவனோடு கூட இருந்து கிரியை நடப்பித்தார். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் ஜெபிக்க போகிறேன், உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி. நான் ஜெபம் பண்ணும்போது வியாதி எதுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது நிறைய அற்புதம் செய்திருக்காருங்க, சொல்லவே முடியாது. நிறைய ஹீலிங் குருசையில் எவ்வளோ பெரிய இடத்துலலாம் போய் முடியாத பிசாசெல்லாம் வந்து ஆடி இருக்கு பயங்கரமாக. அதை கூப்பிட்டு நடத்தின பாஸ்டர் சொல்லுவார், இது வரைக்கும் இப்படி நடக்கவே இல்லை பாஸ்டர். அப்போது ஆண்டவருடைய நாமத்தில், ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி, கவனிங்க, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி, உம்முடைய வல்லமை வெளிப்படும்படி, உம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தும்படி நீர் கிரியை செய்யணும். சொல்லுங்க, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி, உம்முடைய வல்லமை வெளிப்படும்படி, உம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தும்படி கிரியை செய்யும் அப்படின்ட்டு போய் ஜெபம் பண்ணுவேன். டச் பண்ணி முடிச்சோடனே ஜெபமாயிரும், சுகமாயிரும். எப்பேற்பட்ட வியாதி கர்த்தர் கிரியை செய்வார். இந்த கேம்பில் வந்திருக்கு நீங்கள், அதில் ஒரு ஆளாக இருக்கலாம். நீங்கள் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். எதுக்காக? சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வரும்படி, புதிய ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படி உங்களுக்கு வரங்களையும் வல்லமையும் கொடுப்பார். நம்புறீங்களா? தலை கொஞ்சம் சரியாக ஆட மாட்டேங்குது இப்படிங்கிறீங்க. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்ன செய்வார் செய்ய மாட்டாரா? செய்வார். அதில் ஒரு நபராய் நீங்கள் இருப்பீங்கள். எதுக்கு? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும், கர்த்தருடைய வசனம் உறுதிப்படுத்தணும், சபைக்கு ஜனங்கள் வரணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவன் அனுதினம் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். சரி, அப்போ அற்புதங்களை செய்கிறவன் அனனியா. அடுத்தது அப்போஸ்தலர் 22:12 வாசிங்க. அப்போஸ்தலர் 22:12. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன். சரி, கவனிக்க. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவன் அனனியா யாரு? வரிசையா ஒன்று சொல்லுங்க. முதல்ல யாரு? அனனியா ஒரு சீஷன். அடுத்தது அனனியா கர்த்தரிடத்தில் தரிசனம் பெற்றவன். அடுத்தது அவன் கீழ்ப்படிந்தவன். போன்னு சொல்லும்போது கீழ்ப்படிந்தவன். அது மட்டுமல்ல, சகோதர சிநேகம் உள்ளவன். அப்புறம் அற்புதம் செய்யக்கூடிய அல்லது வரங்களை பெற்றவன், குணமாக்கு வரங்களை பெற்றவன். ஆறாவது
வேத பிரமாணத்தின்படியே. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அனனியாவுடைய இது. வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவன். இப்போ நீங்கள் கண்டுபிடிங்க. நான் சொன்னேன் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு நான் கொஞ்சம் எக்ஸாம் வச்சிருக்கணும்னு எனக்கு வைக்காம விட்டேன். கண்டுபிடிங்க. வேத பிரமாணத்தின்படி என்ன? தோரா. ஒரு கரங்களை தட்டுங்க பார்ப்போம். அங்கேயும் சொன்னீங்க. கம்ப்ளீட் ஜூஸ் ஸ்டடி பைபிளில் அந்த இடத்துல அந்த பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் தோரான்னு போட்டிருக்கோம். தோரா, தோரா, TORAH, தோரா. எப்படி? அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவன். பக்தி உள்ளவன். தோராவின்படி அவன் பக்தி உள்ளவன். பழைய ஏற்பாட்டிலே தோராவை யூதர்கள் மிகவும் கனப்படுத்துவார்கள். தோராவை மிகவும் நேசிப்பார்கள். நீங்க சினகாக்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சினகாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சினகாக்னா தமிழில் ஜெப ஆலயம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி. ஜெப ஆலயம் வேறு, தேவாலயம் வேறு. தேவாலயம் எத்தனை இருக்கு? எத்தனை இருந்துச்சு? எப்படி? சரி, எத்தனை இருந்துச்சு? கரெக்ட். சிஸ்டர் இப்படி சொல்கிறாங்க, சீக்கிரம் முடிச்சிருங்க பாஸ்டர் அப்படின்ட்டு 2 அர்த்தத்தில் சொல்கிறாங்க. முடிச்சிருங்க, 1 தான் இருந்துச்சு. ரைட், கவனிங்க. தேவாலயம் 1, சாலமன் கட்டின தேவாலயம் இல்லை பார்க்குறோம் நம்ம. சரி, இப்போ தேவாலயம் இல்லை. எங்கே? எருசலேமில் இல்லை. இனி கட்டணுன்ட்டு இருக்காங்க. அப்போ தான் கர்த்தருடைய வருகை இருக்கும் அப்படின்னு. ரைட்டா? சரி. ஜெப ஆலயம் நிறையா இருந்துச்சு. இப்போ ஜெப ஆலயம் இருக்குது, தேவாலயம் இல்லை. நல்லா கவனிங்க. இப்போ தேவாலயமில் என்ன இருக்குது? ஜெபாலயம். ஜெபாலயம். ஜெபாலயத்தில் போய் அவன் தொழுது கொண்டான். ஜெபாலயத்துக்கு அவர் போகும் பொழுது இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கும் போனார், ஜெபாலயத்துக்கும் போனார். இல்லை, கவனிக்கணும். ஜெபாலயம் சினகாக். ஜெபாலயம் வேற, தேவாலயம் வேற. ரைட். இந்த தோராவை ஜெபாலயத்தில் வச்சுருப்பாங்க, தேவாலயத்தில் வச்சுருப்பாங்க. நான் ஒரு முறை யூதர்கள் இன்றைக்கும் ஜெப ஆலயம் எல்லா இடங்களிலும் வச்சுருக்காங்க. எத்தனை பேர் இந்தியாவில் இருக்குன்னு தெரியும்? எங்கே பிரதர்? டெல்லியில் இருக்கு. நான் பார்த்தது கொச்சினில். அப்போது நான் கொஞ்சம் ஈபூரெல்லாம் அப்போ படிச்சுட்டு இருக்க டைம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிருப்பேன். அப்போ அவங்க கேட்குறேன், என்ன இது 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 என்ன இது என்னன்னு கேட்டுகிட்டே போயிட்டே இருக்கேன். அப்போது உள்ள மேடையில் ஒரு ஆல்டர் இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்குது. இந்த ஸ்க்ரீன் மாதிரி நல்ல பெரிய சதுரமாக ஓரளவுக்கு இருக்குது, போட்டிருக்கு. அதை அடைச்சி வச்சுருக்காங்க, டோர் மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. அது ஒரு ஸ்க்ரீன். அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டேன். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவன் சொன்னான், அதுக்குள்ளே தோரா இருக்குன்னா. அதுக்குள்ளே என்ன இருக்குது? தோரா. தோரா இது ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இதை ரொம்ப கனப்படுத்துவாங்க அவங்க. தோராவை ரொம்ப பயபக்தியாக படிப்பாங்க. தோராவுக்கு முதலிடம் கொடுப்பாங்க. தோராவை ரொம்ப மதிப்பாங்க. தோராவில் உள்ள வசனங்களெல்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க. தோராவில் உள்ள வசனங்களெல்லாம் எழுதி அந்த டிஃப்லின் அப்படிங்கிற அந்த பாக்ஸில், லெதர் பாக்ஸில் வைப்பாங்க. அது ரொம்ப கனப்படுத்துவாங்க. இப்போ இவன் எப்படிப்பட்டவனா? தோராவின்படி பக்தி உள்ளவன். பக்தி உள்ளவன். அதை சொல்லணும்னா, தோராவை உற்று நோக்கி அதன்படி நடப்பவன் பின்பற்றுகிறவன். தோராவை உற்று நோக்கி அதன்படி நடப்பவன், அதை பின்பற்றுகிறவன் பக்தி உள்ளவன். தோராவின்படி நாம் எப்படி இருக்கணும்? வேதத்தின்படி பக்தியாக இருக்கணும். நம்முடைய பக்தி ஆண்டவர் அங்கீகரிக்கணும். அனனியா வேதத்தின்படி பக்தி உள்ளவன். இங்க பார்த்துக்கிறோம், வேத பிரமாணத்தின்படி, தோராவின்படி பக்தி உள்ளவன். உங்களுடைய பக்தி, என்னுடைய பக்தி
எப்படி இருக்கு? சிலருடைய பக்தி சர்ச்சை பார்த்தா கும்பிட்டுட்டு போவாங்க. இன்னைக்கு நான் சாப்பிட்ற இடத்துல பிரதர்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் சிலர் சர்ச்சை பார்த்தா இப்படி இப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இனிமேல் பாருங்கள், பார்க்கலன்னா இனிமேல் பாருங்கள். அந்த சர்ச்சை பார்த்தோன்னு ஒரு மரியாதை இருக்கும். சில சமயம் இந்த ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே பைபிள் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சிலர் இன்னும் பார்க்கல, இனிமேல் பாருங்கள். அந்த கூண்டுக்குள்ளே ஒரு பெரிய பைபிள் விரித்து வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை பார்த்து படிப்பாங்க, தெரியுமா? ஆனால் அவங்களுடைய பக்திக்கும் உங்களுடைய என்னுடைய பக்திக்கும் வித்தியாசம். காரணம், தோராவை உற்று நோக்கி அல்லது வேதத்தை உற்று நோக்கி அதன்படி நடக்கிறவர்கள், பின்பற்றுகிறவர்கள் நீங்களும் நானும். அப்ப தோராவின்படி அவன் பக்தி உள்ளவன், உற்று நோக்கி அதை பின்பற்றுகிறவன். ஒன்று பக்தி உள்ளவன் தோராவின்படி. இரண்டாவது, அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவன். அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் அனனியா நல்லவன் என்று சாட்சி பெற்றவன் இருக்கா? வசனத்தை படிக்க பார்ப்போம். நான் படிக்கட்டா? அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகி அனனியா என்னும் ஒருவன். நல்லவன் என்கிற சாட்சி பெற்றிருக்கிறான். பக்தி மட்டுமல்ல, வேதத்தின்படி. நான் வேதத்தின்படி நடக்கிறேன். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இல்ல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்ன? கண்டு கரெக்ட். ஆஷர் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றவன் பாக்கியவான். கவனிங்க. இப்ப அங்கே குடியிருக்கிற சகல யாரால? யூதரால் சாட்சி பெற முடியுமா? சாட்சி பெற்றுக்கொள்ள முடியுமா? நம்ம கிறிஸ்தவங்க சிலர் பக்கத்து வீட்டில், என்னங்க அந்த பக்கத்து வீட்டில் நாங்கள் பேசிக்க மாட்டோங்க, சண்டையெல்லாம் இல்லைங்க, அவங்க எங்களை பார்த்தா முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க. நீங்கள் நாங்கள் முகத்தை கீழே போட்டு போயிடுவோம், அவ்வளோதான், பேசிக்க மாட்டோம். கிறிஸ்மஸுக்கு பலகாரம்லாம் கொடுப்பீங்களா? அச்சு முறுக்கு, அந்த முந்திரி கொத்துங்கிறது, கேக்கெல்லாம் கொடுப்பீங்களா? கொஞ்ச நாள் கொடுத்துட்ருந்தோம், இப்போ அதில் கொடுக்கறதை நிறுத்தி விட்டோம். ஏன்? அவர்கள் பாவிகள், கர்த்தருடைய வசனத்தை சொன்னோம் கேட்கவில்லை அப்படின்றோம். நான் பக்கத்தில் எல்லாத்தையும் நல்லா பழகுவேன், பேசுவேன், ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம் போவேன். ஏழை பிள்ளைகளை கூப்பிட்டு போனால் திடீர்னு கூப்பிட்டு ஏதாவது ஒன்று கொடுப்பேன். இந்த மாதிரி செய்வோம். அது மட்டும் இல்லை, தெருவில் இருக்க ஏழை பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறோம். கடையில் வாங்கி நல்ல சாப்பாடை கொண்டு கொடுப்போம். ஆனால் சுவிசேஷம் சொல்ல மாட்டான். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க சிலர் பார்த்துட்டே இவன் மதம் மாத்திரான்னு சொல்லுவாங்களே, போய் சாப்பாடு கொடுப்போம். முந்தி பிச்சைக்கார ஊழியமே செஞ்சோம். 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு ஒருத்தன் பலூன் வியாபாரம் பண்ண, டேய் என்னடா நல்லா இருக்கியா, டே என்னடா இப்போ தர்மமெல்லாம் பிச்சைன்னு சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும், தர்மமெல்லாம் எடுக்கிறது இல்லைங்க, நீங்கள் ஏசுராம் பற்றியில் சொன்னீங்களே இப்போ பலூன் விற்கிறனுங்க அப்படிங்கிறான். இன்னொரு அம்மா ஞானசானம் எடுத்துட்டாங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்யலை. பைபிள் வசனம் கேட்குறோம், வேத பண்டிதர்கள் கூட வந்து நம்ம பேசலாம், கேட்கலாம். பட் கேட்கறது மட்டுமல்ல, திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி. இவன் எப்படிப்பட்டவனா? வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவன் மட்டுமல்ல, அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்ற சாட்சி பெற்றவன், அதாவது நற்சாட்சி பெற்றவன். அது எப்படிப்பட்ட சாட்சி அவனை பாருங்களேன். ஆங்கிலத்தில் ஹைலி ரெஸ்பெக்டட் பை ஆல் த ஜூஸ் லிவிங் தேர், மிகவும் மதிக்கப்படுகிறவனாக அனனியா இருந்தான். ஹைலி ரெஸ்பெக்டட் பை ஆல் ஜூஸ் லிவிங் தேர், ஹைலி ரெஸ்பெக்டட்.
அவன் எப்படிப்பட்ட மனுஷன்? ஹைலி ரெஸ்பெக்டட். அந்த இங்கிலீஷ் இது நான் நினைக்கிறேன் NIV டிரான்ஸ்லேஷன் நினைக்கிறேன். ஹைலி ரெஸ்பெக்டட். அவ்வளவு மதிப்புள்ளவனாக இருந்திருக்கான். அந்த சகல யூதராலும் நல்லவன் என்கிற நற்சாட்சி எப்படிப்பட்டது? ஹைலி ரெஸ்பெக்டட். மிகவும் மதிக்கப்படுகிறவனாக இருந்தான். பிரைஸ் தி லார்ட். சாட்சி எப்படி இருக்கு பாருங்களேன். அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிறவங்க. நம்ம ஒரு காலம் அக்கம் பக்கத்தில் பகையாக இருக்கக்கூடாது. பரவாயில்ல, அவங்க ஒரு மாதிரி இருந்தாலும் வழியை பேசி பாருங்க 2 தடவை. நான் பேசுகிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, அவள் பிசாசனுடைய பிள்ளை, நான் ஆகவே பேச மாட்டேன். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் பேசுங்க. பேசிட்டு சண்டை போட்டால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடாதீங்க, யோ நீ சொன்னதால தான் போனேன் அவங்க சண்டைக்கு வர்றாங்கன்னு அப்படி சொல்லிடாதீங்க. பேசி பாருங்க. நம்ம பக்கத்தில் குடியிருக்கிறவங்க என்ன சாட்சி பெறணும்? ஹைலி ரெஸ்பெக்டட். மிகவும் மதிப்புள்ள ஒரு மனிதனாக மனுஷியாக நம்ம வாழ வேண்டும். ஏன்? நீங்கள் ஒரு சீஷி, நீங்கள் ஒரு சீஷன், கர்த்தரை பின்பற்றுகிறவன், கர்த்தரிடத்தில் நெருங்கிய தொடர்புள்ளவன். இன்னைக்கு அந்த தீம் வேர்டை கேட்டோம் இல்லையா? கருப்பொருள், கனி கொடுக்கிறவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். நல்லவன் என்ற சாட்சி பெற்றவன், நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? அக்கம் பக்கத்தில் எப்படி இருக்கிறோம்? நாங்கள் பொள்ளாச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல கொஞ்ச நாள் ஊழியம் செய்தோம். அப்போ என்னுடைய மகன், 2வது மகன், இன்றைக்கி நான் 6வது விட்டு வந்திருக்கேன். ஃபோன் பண்ணி கேட்டேன் எப்படி இருந்துச்சுன்னு. எனக்கு பிறகு அவன் அடுத்த ஊழியத்தை செய்கிறதுக்கு அவன் இருக்கிறான். அப்போது அவன் குழந்தையாக இருக்கிறான். அப்போ பால் வாங்கி கொடுக்க காசு இல்லை. வர காப்பி கொடுப்போம். அவனுக்கு தூக்குனாலே காப்பி வாடை தான் அடிக்கும். அப்புறம் சைக்கிள் ஒன்று வச்சுருந்தா பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த டைமில் பஞ்சர்னா 50 பைசா. 50 பைசா இப்போ செல்லாதோ? செல்லாது. 50 பைசா கொடுத்தா அந்த பஞ்சர் அடிக்கலாம். ஆனால் பஞ்சர் அடிக்கிறதுக்கு அந்த 50 பைசா போனால் ஏதோ ஒரு காய்கறியோ ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்றதுக்கு முடியாமல் போயிடும். ஆனால் ஒரு நாள் பட்னியாக இருந்ததில்லை. என் மனைவி சொல்கிறா, கொஞ்சம் மாவு வச்சுருந்தா, கொஞ்சம் எண்ணெய் வச்சுருந்தா, பைபிளில் வச்சுக்கிறோம்ல அந்த மாதிரி. இந்த மாவை எடுத்து சப்பாத்தியெல்லாம் சுடுவா. அந்த மாவு குறையலைங்க. உண்மையாகவே அந்த எண்ணெய் குறையல. நீங்கள் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நம்பாமல் பார்க்குறீங்க. எனக்கு தெரியும், நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் நம்புறீங்கல்ல? கொஞ்சம் ஓரளவுக்கு இவ்வளோ நம்புறீங்கல்ல? ஆமாம், இவ்வளோ நம்புற தம்பி. உண்மையாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. பொள்ளாச்சிங்கிற இடத்துல சூளேஸ்வரம்பட்டிங்கிற இடத்துல இருக்கிறோம். என் ஒய்ஃப் சொன்னது குறையலை. அப்போது நாங்கள் தண்ணி பிடிக்கிறதுக்கு போவாங்க. பயங்கர தண்ணியில் இந்த கொலா சண்டையை பார்த்துருக்கீங்களா? சண்டை பெருசாக முத்திருச்சுன்னா குடிக்க அந்த தண்ணி பிடிச்சிட்டு இருக்க தண்ணி எடுத்து அவங்க மேலே ஊற்றுவாங்க. அந்த மாதிரி இன்னொருத்தர் மேலே ஊற்றுவாங்க. வீட்டில் போய் குளிக்க வேண்டாம் பார்த்தீங்களா? பிரச்சனையே கிடையாது. இதுதாங்க சண்டை நடக்கும். நாங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்போம். ஏன்னா யாரும் நம்ம மேலே எங்கள் மேலே ஊற்றிடக்கூடாது தண்ணியை. 12 மணிக்கு நைட் போய் தண்ணி குழந்தைய பூட்டிகிட்டு போயிடுவோம். அப்போ என் மனைவி சொல்வா, 12 மணி 12:30 காத்திருப்போம். க்யூவில் இருப்பாங்க. குழந்தை அழுதும்பா. எப்படின்னா, இல்லை எனக்கு தெரியும், பெத்த தாய்க்கு குழந்தைக்கு பசிக்கிறது தெரியும். அப்போ சீக்கிரம் போகலான்னா தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரே ஒரு அம்மா வந்தாங்க. ஒரே ஒரு அம்மா. ரொம்ப சந்தோஷம் எனக்கு, ஒரு அம்மா வந்துட்டாங்கன்னு. ஆனால் அந்த அம்மா காது கேட்காது. இப்போ நான் யாருக்கு பிரசங்கம் பண்ணுவேன்? ஒரு ஆத்மா வந்திருக்கு, அந்த அம்மாவுக்கு காது கேட்காது. நான் யாருக்கு பிரசங்கம் பண்ண முடியும்? என் மனைவிக்கு தான் பண்ண முடியும். ஒரு அம்மா அந்த என்னுடைய ஊழிய அனுபவத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு அம்மா அங்கேருந்து அங்கே பெண்களும் சில பகுதியில் சில பெண்கள் அந்த இந்த சாராயம் கல் இதெல்லாம் குடிப்பாங்க. அந்த டைமில் உள்ளது குடிச்சிட்டு வரும்போது போதை, பயங்கர போதை. ஃபாதரு சொல்லுங்கம்மா, எனக்கு மந்திரிச்சு விடுங்க, ஜெபம் பண்ணுறவங்க மந்திரிச்சு விடுங்க சொல்லுவாங்க தெரியுமா? மந்திரிச்சு விடுங்க.
எண்ணெய் பாட்டில் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன், 1.25 ரூபா காணிக்க. எவ்வளவு? எனக்கு 8 இருக்கிறதே பெருசு, 50 பைசா. 1.25 ரூபா காணிக்க. ஃபுல் தண்ணி கூடையை வச்சுட்டு அந்த ராஜம்மா சொன்னாங்க, உங்களுக்கு போய் உங்கள்கிட்ட வந்து மந்திரிச்சா நல்லா மந்திரிச்சு விடுங்க. ஃபுல் தண்ணி. நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் உண்மை சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்வீங்க? ஏமா குடிச்சிட்டு வந்திருக்க நீ, உனக்கு நான் ஜெபம் பண்ணணுமா? சொல்லுமா சொல்ல மாட்டோமா? நான் என்ன பண்ணேன், அந்த அம்மா இடுப்பு வலி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு வந்து ஜெபம் பண்ணுறாங்க. கை வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனாலும் கை வச்சு ஜெபம் பண்ணி இயேசு நாமத்தில் சுகமுண்டாகணும்னு போயிட்டு அடுத்த நாள் அந்த அம்மா குடிக்காமல் வர்றாங்க. கூடையை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க. வந்து சொல்கிறாங்க, நல்லா இருக்கணுங்கோ. நீ எங்கள் ஊர் பக்கம் இந்த கோயம்புத்தூர் பேச்சு எல்லாம் தெரியுமில்ல, ஏனுங்கோ நல்லா இருக்கணுங்கோ அப்படின்னு பேசுவாங்க. நல்லா இருக்கணுங்கோ. சரிம்மா, இனிமேல் குடிக்கலாம் கூடாது. சரிங்கோ. எத்தனை நாளைக்கு இப்படி இருக்காங்களோ தெரில, ஆனால் சுகமாச்சு. கவனிச்சிங்களா? பிரைஸ் தி லார்ட். யாரையும் ஆண்டவர் புறம்பை தள்ளுவதில்லை, ஆண்டவர் யாரையும் வெறுக்கிறது இல்லை, அதுக்குன்னு தப்பு பண்ணிட்டு வர்றாங்கிறது இல்லை, தெரியாது. ஆனால் இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவர்களுக்கு விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், அற்புதம் நடக்கும். பாஸ்டர்ட்ட என் ஃபோன் நம்பர் வேணா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா சொல்லுங்க, நடக்கும். அப்போ நமக்கு ஒரு சாட்சி வேணும். அந்த பக்கத்தில், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சாராயம் காய்ச்சல் ட்ரம்மாக வந்து இறங்கும். அந்த பையனை, அவன் கட்சிக்காரன், யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க. நான் சொன்னேன், தம்பி இப்படிலாம் செய்யாதீங்க, நீங்கள் தான் ஃபாதர் கேட்கணும், மாட்டினால் நான், பிரச்சனை வந்தாலும் நான், அவங்க தப்பிச்சுக்கலாம் பார்த்தீங்களா, என்னையே தான் கேட்க சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. சரிங்க ஃபாதர்னு கேட்டான். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு மதிப்பு உண்டு. அக்கம் பக்கத்தில் எப்படி இருக்கணும்? அனனியா எப்படி இருந்தால் ஹைலி ரெஸ்பெக்டட், நல்லவன் என்று சாட்சி பெற்றிருந்தான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சி வேணும். ஒரு அம்மா ஞானஸ்தானம் எடுத்தவங்க, அந்த குழாயில் தண்ணி எடுப்பாங்க. அந்த அம்மா பேர் மறந்துட்டேன். பயங்கரமாக சண்டை போடுவாங்க. ஆனால் என்ன எடுத்திருக்காங்க? ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. தண்ணியை அடிச்சுட்டு திட்டிகிட்டு இருக்காங்க ஒருத்தர். அந்த அம்மா மடியில் வந்து இந்த மூக்குப்படி டப்பான்னு சொல்லுவாங்க, மூக்கில் போடுவாங்க. மூக்குப்படி எடுத்து மூக்குப்படி போடுவாங்க. மூக்குப்படி போட நான் சைக்கிளில் போயிட்டேன். ஏய் ஃபாதர் வர்றாரு, அப்படி தூக்கி போட்டுருச்சு. ஃபாதர் இங்கே மூக்குப்படியெல்லாம் இது போடுது. இல்லைங்க ஃபாதர், மடியை பாருங்க அப்படின்னாங்க. கிறிஸ்தவங்க பக்கத்தில், இந்த அம்மா கிறிஸ்டின், மற்றவங்களும் சொல்கிறாங்க இவங்க எப்படி இருக்காங்க, மூக்குப்படி போடுறாங்க, சாட்சி இல்லாமல் இருக்காங்க. ஆனால் சாட்சியாய் வாழ்ந்தால் உங்களை என்னை பார்த்து ஒரு சீஷன் இன்னொரு சீஷனை ஆயத்தம் பண்ண வேண்டும். அவன் தான் சீஷன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை சும்மா அழைக்கலைங்க. சர்ச்சுக்கு வர்றீங்க, கைத்தட்டி பாடுறீங்க, ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். அடுத்த வாரம் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. அதுக்கு அடுத்த வாரம் ஏசு என்னை ரட்சித்தாரே, அப்படி ஒரு பாட்டை பாடிட்டு போயிடுறோம். இதுக்காக உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? இல்லை. சீஷனாய் மாற்ற, கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள, கர்த்தரோடு நெருங்கி வாழ, சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்க, வேத பிரமாணத்தினுடைய பக்தியாய் நடக்க, எல்லாரும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சரி, நான் முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. 4:45 சொன்னாங்க. இன்னும் ஒரு 3-4 நிமிஷம். உங்கள் டைம் சரியாக இருக்கா? என்ன டைம் தம்பி? ஆயிடுச்சோ? ரைட் டைம், கரெக்ட் ஆயிடுச்சு. சரி, முடிச்சிருங்கிறீங்க. நான் முடிச்சிட்றேன். இப்போ பேதுருடைய நிழல் பட்டு சுகமானாங்க இல்லையா? நீங்கள் கையை வச்சா சுகமாகுங்க, நம்புங்க. அதாவது மற்றவர்களுக்கு இயேசுவை சொல்லி கொண்டு வர்றதுக்கு நான் சொல்கிறேன். யாராவது உங்களை வந்துட்டாங்க, ஃபாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி வாங்க பாஸ்டர் எப்பவும் கூப்பிட முடியாது இல்லையா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கை வைக்கட பாரு, அப்படி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. கை வைக்க வேண்டாம், கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே வியாதி சுகமானு. அடுத்த நாள் வந்து சொல்லுவான் சுகமாயிடுச்சுன்னு. பேதுருடைய நிழல் பற்றி சுகமானார்கள். அடுத்தது
பவுலுடைய உருமால்களையும் கச்சைகளையும் போட்டு சுகமாச்சு, அசுத்தாவிகள் புறப்பட்டு போனது. கவனிங்க, அந்த உருமால்னா என்ன, கச்சைனா என்ன? நிறைய பேருக்கு தெரியாது. என்ன? அந்த கச்சைங்கிறது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டிஃப்லின் சொன்னேன் பார்த்தீங்களா, தலையில் அந்த நெத்தியில் கட்டி இப்படி சுற்றி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, காப்பு நாடா, தமிழில் காப்பு நாடா, கச்சை அதுதான். உருமால் எது தெரியுமா? உருமால் நான் சொன்ன பற்றி காலையில் ப்ரேயர் ஷால், அது ப்ரேயர் ஷாலை தூக்கி போட்டால் சுகமாகுது, கச்சை தூக்கி போடுறாங்க அசுத்தாவி ஓடுது. ஆமேன், விடுதலை கிடைக்குது. சில தேவனுடைய ஊழியக்கார் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கோட்டை கலத்தி தூக்கி போட்டால் சுகமாகும். உண்மை இல்லைன்னு இல்லை, அதுக்குன்னு நம்ம கோட்டெல்லாம் கலத்தி போனால் கோட்டை வாங்கி போட்டுட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு. நான் அப்படி போடணும்னு சொல்லலை, நடக்குங்கிறேன். நான் அற்புதம் நடக்கும். நானும் ஒரு கோட்டை போட்டு கலத்தி இப்படி தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்க, நல்லா பாஸ்ட் கோட்டுக்கு நல்லா புதுசாக நல்லா தான் இருக்குன்னு தம்பி தூக்கி போட்டு போயிடலாம். ஏன்னா நமக்கு தானே கொடுத்தா தூக்கி போட்டார்ல, வேண்டான்னு. அதுவல்ல, கவனிங்க, கச்சை என்பது அந்த டிஃப்லின், அந்த உருமால்ங்கிறது ப்ரேயர் ஷால். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாஸ் என்னை பார்த்தாரு, அதனால் நான் முடிக்க போகிறேன். ஒரு தடவை ஒரு எக்ஸாம். அனனியா யாரு? ஒரு சீஷன். அனனியா யாரு? கர்த்தரிடத்தில் தரிசனம் பெற்றவன். அனனியா யாரு சொல்லுங்க? சகோதர சிநேகம் உள்ளவன். போ என்றால் போனான், கீழ்ப்படிந்தான். சரி, அனனியா யாரு? அற்புதங்களை செய்கிறவன், குணமாக்கும் வரம் பெற்றவன். அனனியா யாரு? வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவன். அனனியா யாரு? அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றிருந்தான். ஹைலி ரெஸ்பெக்டட், அதிக மதிப்புள்ளவனாய் வாழ்ந்தான். நீங்களும் நானும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு சாட்சியாக இருக்கணும். அனனியாவை போல எனக்கு அந்த குணநலம் வரணும், உங்களுக்கும் வரணும். ஒரு அனனியாவாக கர்த்தர் மாற்ற வேண்டும். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம், உம்முடைய பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள். அனனியாவை போல குணமுடையவர்களாய் மாற்றணும். தேவன் உம்முடைய பிள்ளைகளையும் பயன்படுத்தணும். எப்படியாலும் திருச்சபைக்கு அநேக ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும் என்கிற வாஞ்சை, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய அந்த நல்ல அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தரலும், வரங்களை தந்தரலும், வல்லமையை தந்தரலும். ஜெபிக்கும் பொழுது கிரியை செய்வீராக. இவர்கள் மூலமாக அநேகர் கிறிஸ்துவுக்குள் வரட்டும், சபைக்கு வரட்டும், அற்புதம் செய்யும். ஒரு அனனியாவாக, சீஷனாக, சீஷியாக மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். ஓகே, பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.